கைஸ் இங்கே காரோட இன்ஜின்லாம் தனியாக வச்சுருக்காங்க பாட்டாக. என்னமா இருக்கு கைஸ். ரோல்ஸ் ராய்ஸ் 20 ஆமாம் என்னமோ. வாவ், பழைய வண்டினா பழைய வண்டி தான். ஏய் கிளைடர். இந்த காரோட லென்த் மட்டும் பாருங்க. ஐயோ கப்பல் மாதிரி இருக்குது. ஜாவா. ஐயோ guys, assalamu alaikum, welcome back to another video. ஸோ guys, இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைசூர். எதுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பயானா கார் மியூசியம் guys. ஸோ யாருன்னா நானும் தம்பி அப்து பின் கயாம். ரம்ஜானுக்கு, ஸோ ரம்ஜான் வர வருது. ஸோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரி நல்லா இருக்குமாடா? பார்க்கலாம். என்ட்ரு ஆகிறோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ பெருசாக இருக்குல்ல இங்கேருந்து பார்க்க. செம்மையாக இருக்குது. எப்படா செஞ்சுருக்காங்க இது? எல்லாம் டயர் மாதிரி ஷேப் கொடுத்துருக்காங்க. என்ட்ரு ஆகிட்டோம். டிக்கெட் வாங்கலாம் கைஸ். கரெக்டாக 150 சேஞ்ச் வருங்களா? குழு இருக்கு. இருங்க வாங்கிட்டு காம்பக்காரு. டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ இப்போ என்ட்ரு ஆகிறோம். ஆனால் இங்கே நிறைய விண்டேஜ் கார்ஸ் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். குதிரை இருக்கு கைஸ். 2 எனக்கு ஒரு குதிரை ரொம்ப சுட்டு. ஹாய் பாய். செம்மையாக ஒரு மியூசிக் வேறு ப்ளே ஆகிட்டு இருக்குது மேலே. ஸ்பீக்கர் எல்லாம் வச்சுருக்காங்க கைஸ். இங்கே நம்ம வண்டி பார்ட்ஸ் என்னென்னமோ இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் கார். வாடா நல்லா இருக்குல்ல? இப்படியே கொஞ்ச நேரம் நில்லு. பயங்கரமாக இருக்குது கைஸ். அடிக்கிற வெயிலுக்கு இதுக்கு பக்காவாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் எப்படி இருக்கு பாடுறா அது. கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கைஸ் இது. பா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார்ல. 1924 பார்த்தீங்கன்னா ராஜா யூஸ் பண்ண வண்டிங்க. பறிச்சு பார்க்குறதுக்குலாம் லேட் ஆகும். சும்மா அப்படியே காமிக்கிறேன். டோன்ட் டச்சுன்னு போட்டு வச்சுருக்காங்க. எங்கே அவ்வளோ தூரம் எட்டி போய் தொடவும் முடியாது. ஹட்சன் என்ன இருக்குல்ல. ஐயா சரி அழகாக இருக்குது. மிஸ்டர் பீன் காரில் அது இன்னும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஏசிலே உட்காந்துட்டார். இவர் என்னன்னு தெரில. உள்ளே போயிடுவார் நடிக்கிறல. ஏன்னா பைக்ஸும் இருக்குது. ஜாவா. இவர் யாருன்னு தெரில. திப்பு சுல்தானாடா? யாரு சுல்தான் திப்புவா? ஐயோ எப்படி இருக்கு பாரு. இது லாரி மாதிரி இருக்குல்ல. டூம் பாரு. இந்த மாதிரி பண்ணிடலாம்ல. இந்த வண்டிங்கெல்லாம் பார்த்ததே இல்லை நான். RX-லாம் இல்லைன்னு நினைக்கிறேன்டா கைஸ். கீழே ஒரு ட்ரக்கு நின்றுக்குது பயங்கரமாக. ஸோ இப்போ கீழே போகலாம். எல்லாம் வந்து விண்டேஜ் கார்ஸ். எப்படி இருக்குல்ல? செவர்லெட் இம்பாலா. இந்த வண்டி பாடுறா பயங்கரமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்றும் இல்லை. சூப்பர் கார், ஸ்போர்ட்ஸ் கார்லாம் எல்லாம் விண்டேஜ் கார்ஸ். எப்படி இருக்குது பாருங்க. இது சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று நிற்கிது. 1937 ஸ்கோடா பாப்புலர் 420 ரோட்ஸ்டர். வேறு லெவலில் இருக்குது. சிவா அப்படியே கீழே போகலாமா? ஃபஸ்ட்டு இதே இந்த வழி
ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நீங்கள் கமெண்ட் நான் வேற வீட்டில் வந்து குனூர் ப்ளாக் பண்ணுமா குனூர்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்த்தா மைசூர் ப்ளாக வச்சுட்டு பார்த்து இருக்கேன். சரியான கைஸ் பக்கம் இருக்கு வெல் கூட போகிறோம். எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா அடிப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ எப்படியோ அதெல்லாம் வாங்குறது இப்போ என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ கீழே போடுறோம். ஐயோ என்னடா இது. வாவ், அந்த ட்ரக் தான் என் கண்ணுக்கே வந்துச்சு ஃபஸ்ட்டு. இந்த ட்ரக் பாரு, எல்லாமே நல்லா இருக்குது. மிலிட்ரி ட்ரக். வா பா, no words to say guys, seriously this place is heaven, heaven on earth. ஓ ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்க. கூட சைஸு மட்டும் பாருங்க. KPA 3 மிலிட்ரி ட்ரக். ஐயோ டயர் பாடுறா. ஐயோ. ஸோ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி. இதெல்லாம் வந்து இதுடா ஆர்மி பேஸ். அதெல்லாம் விடு. ஷெவர்லெட் இதெல்லாம் இதில் வரும்ல சானிடைஸில் ஜிடிஏல. ஐயோ இந்த ட்ரக் போடுறா. வாவ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே வெல்டிங்கு தகரத்துலேயே செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக இரும்பு. யாராச்சும் முன்னாடியும் இது கன்ஃபார்ம் வந்து யூபிக்காரங்க ட்ரக்கு. யூபி இல்லைனா ராஜஸ்தான்காரங்க தான். பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும். ஸோ இப்படியே ஒன்றா காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வண்டி இது பாயிலே செஞ்சுருக்காங்க. உட்டா? இதெல்லாம் உட்டு, இதெல்லாம் மெட்டலு. யாரா இவரு? ஒன்றை மாதிரியே இருக்கார் பாடுறா. எங்க நீ அவரை மாதிரி நில்லு, திரும்ப நில்லு. இங்கே பாரு, இங்கே பாடுறா. எஸ்தெட்டிக் அவரை மத்தா இருக்கவா. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த கார் யாருன்னு தெரில. புது கார் மாதிரி இது ஒன்று தான் தெரியுதுல்ல கண்ணுக்கு. இங்கே பாரு. Guys, the beast biaxial BMW E327 series. Wow. வேற லெவலில் இருக்கு. ஜாக்வார் அந்த இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஸ்டைலிங் நல்லா இருக்குல்ல. மஸ்தா கொஞ்சம் வழி விடு. ஃப்ரேம் விட்டு வரலப்பா. ஏன்டா இப்படி பார்க்குற? ஃப்ரேமை கெடுக்காதடா கைஸ். இவனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்பப்போ நடுவில் வந்துடுவான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் சைலண்ட்டாக வந்துடுவான். இதுனா பார்க்கிங்கா இத்தனை கார் இருக்குது. அது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒன்று மெர்சிடிஸ். பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பாட்டா ஜிடி கார் மியூசியத்தில் வந்து ஆஸ்டன் மார்டின் பாட்டாக கட்டி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓய்யோ என்ன பண்ணுறது இப்போ? சரி இந்த ஃபோன் இருக்குல்ல, இதில் எடுத்துக்கலாம். வண்டி பார்த்தீங்களா டப்பா மாதிரி இருக்கு. 4 சீட்டரா எப்படி இருக்கு பாருங்க. இத்தனோடு தான் இருக்கு வண்டி. இது என்னடா ஜேசிபி? பழைய ஜேசிபி மார்ஷல் டிராக்டர். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் இது இல்லை. அங்கே நல்லா இருந்துச்சு ஜிடி. ஸோ அந்த மியூசியம் போய் விசிட் பண்ணுங்கள். இங்கே வராதிங்க. அங்கே எல்லாமே இருந்துச்சுடா. சூப்பர் காரு, ஸ்போர்ட்ஸ் காரு வாங்க. விண்டேஜ் பிடிக்குன்னா வாங்க அப்படின்னு வந்து வேற என்ன நல்லா தான் இருக்கு. நாட் பேட். தானே இதெல்லாம் கொண்டு வந்து இதுன்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் தப்பு. பார்த்தீங்கன்னா 800 இருக்குது. மிகப்பெரிய தப்பு. அதே நான் உங்கள்கிட்ட எதுக்குடா இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னன்னே புரிய மாட்டேங்குது. நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே தான். ஏன் சொல்கிறது ஓகே இல்லை. இது என்னமோ மியூசியம் கஞ்சூஷான்னு என்னமோ இருக்குது. அது எங்கடா சொல்லக்கூடாதா? தவறா? ஆமாம் தவறு. என்னடா இது? ஐயோயோ பேயெல்லாம் இருக்குடா இங்கே. ஆதிவாசி இருக்குங்க. கொட்டா கிட்டாலாம் வச்சுருக்காங்க பாரு. ஹோட்டலு
ஹோட்டல் பொருட்கள் பார்த்தீங்களா, சப்பாத்தி இது பண்ணுறது. அப்புறம் இதெல்லாம் தெரில, என்னடா இதெல்லாம் பாம்பு மாதிரியான. ஆமாம், என்னது இதெல்லாம் ஸ்டாண்டா? ஸ்பாய்லர். இங்கே பாரு கடை எவ்வளோ பெருசாக இருக்குது. 290 கடை. ஏய் இங்கே போடுறா. ஏய் காப்பர் பிளேட். என்னடா இது? படிடா. கிளம்பிடலாம்ல. கன்னடா குத்தில்லோ. வாவ், காயின்ஸ்லாம் பாருங்க. அரபிக்கில் எழுதியிருக்கு. கையேறானி அதெல்லாம் என்னன்னு இதெல்லாம் பழைய நோட்ரா. நீ ஏன்னா புது நோட்டு வச்சுருக்கா? அதெல்லாம் ஸ்டாம்ப், அதெல்லாம் வேணாம், தேவையில்லாத விஷயம். ஹெட் ஆஃப் டயட். சாமான்லாம் இருக்குங்க. சாமான்ரா அது, தொடாது. கன் பாடுறா. நேவி ஸ்குவாட். டபுள் பேரல் பிஸ்டல். இது பாரு எப்படி இருக்குன்னு. மோண்டா மாதிரி இருக்குல்ல. கட்டையை தூக்கி சொல்லி இருக்காங்க கண்ணில். ஆமாடா, கட்டை தாண்டாது. என்ன வெயிட்டாக இருக்குல்ல. சும்மாடா போட்டுடலாமா? லான்ச் கிஞ்ச் ஆயிருப்பது. வண்டியில் வைக்கிறதுடா அது. மெண்டல். அந்த ட்ரக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னே தெரில. என்னமோ ஒரு மிஷினு. இன்னும் நோண்டாதுன்னு. ஸோ கைஸ் இப்போ மேலேயே போகலாம். ஆனால் கொஞ்சம் க்ரியேட்டிவாக தான் இருக்குது. ஆனால் என்னன்னு லேம்போட ஸ்டவ்வு கடாயின்னு இருக்காது. இதுதான் தெரில. அப்படியே மகன் இது எக்ஸிட்ரா. ஃபோட்டோலாம் எடுக்கணுமா கைஸ்? வெளியில் போக பிளான் போட்டான். இல்லை நாங்கள் வெளியில் போக விருப்பம் இல்லை. ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடு, நான் போயிடுறேன். கைஸ் ரொம்ப அழுகிறான். நடந்து கால் வலிக்குதாமா. மேலேருந்து கீழே வந்தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜீப் ஒரு எப்படி இருக்கு. வில்லிஸ் பக்காவா இருக்கு. மூக்கால அழுகிறான் இவன். என்ன பண்ணலாம் இவனை? இல்லை கைஸ், மூக்கால எல்லாம் அழுங்க. கண்ணாலயா? இவர் தான் அதுக்குள்ளே என்ன வாடா ரெஸ்ட் ரூம் வருது போயிட்டாரு. நான் சொன்னேன் நீயா? இவர் தாங்க. இப்போ மும்முக்கே டஃப் தரான். இவர் விளாக்ல வந்து இவர் கொஞ்சம் சொல்ல மாட்டார் அதெல்லாம். அப்படியா? வைக்கோங்க கைஸ். ஆமாம் கைஸ், வைக்கும். ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஊட்டிக்கு தெரிச்சுக்கலாம். ஒரு வேலை கொடுத்துட்டாங்க ஒரு கும்பல். அந்த கும்பலுக்கு ஃபோட்டோ எடு அப்படின்ட்டான். கரெக்டாக எடுத்துக்குறா, அடி வாங்கிறாத. அது சீரியஸாக எடுக்கிறான். இது வந்து ராஜஸ்தான் ட்ரக். வில்லிஸ் பிக்கப் 1958. என்னமா இருக்கு. ஐயோ, இதுதான் ஒரிஜினல் பிக்கப். ஸ்டேரிங் பார்த்தீங்களா, கம்பி மாதிரி இருக்கு. இன்னும் எடுத்துட்டு இருக்கான் இவன் அறவரா. இப்போ கீழ் செக்ஷன் முடிஞ்சு. பையன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டான். எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். காசு வாங்கிக்கூடா, சும்மா வேலை செய்கிறேன். ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டேன். ஒரு 4-5 கிளிக் எடுத்தேன். அதுக்கப்புறம் திரும்பி ஒருத்தங்களாம் ஜாயின் ஆகிட்டாங்க. ஒரு கிளிக் எடுக்கிறா இன்னொருத்தர் ஜாயின் ஆகும். ஒரு கிளிக் எடுக்கிறா இன்னொருத்தர். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர். ஹாய் ஹாய் தானே பேச சொன்னாங்க. வேறு நல்ல பசங்க. அப்பா ஒன்று சொல்லு. அப்பா சொல்லவும் மாட்டேன். ரொம்ப நல்ல பையன் இல்லையா? ஃபோட்டோ எடுக்கவே தெரில. ஒரு ஃபோட்டோ எடுத்தானா கேவலமாக ஃபோட்டோ எடுத்து வைக்கிறான். இதெல்லாம் என்ன பண்ணுறது? நான் மட்டும் கும்பு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். செக் பண்ணுங்க ஏன்னா தான் இவன் ஐடி செக் பண்ணிங்கன்னா சொல்ல. ஃபைனலாக எல்லாம் சுற்றி பார்த்து வெளியில் வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பயானான்னு கூகுளில் போட்டாலே வரும். மேப்பில் போட்டால் கார் மியூசியம் போட்டால் மைசூர் மெயின் ரோட் பெங்களூர் போகிற ஹைவே லெஃப்ட் சைடு ரைட் சைடு முன்னாடியே இருக்கும். ஸோ வாங்க விசிட் பண்ணுங்கள். இப்படி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, இப்படி வந்தீங்கன்னா ரைட் சைடு. நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ நல்லா லைக் சேனல் சப்ஸ்கிரைப். See you in the next vlog. Till that, bye bye. Stay tuned. Peace out.